நாகப்பட்டினம் வந்து இறங்கி மேல மேடையில ஏறி 2 மைக்குங்க, ஒரு மைக்குல 2 மைக்கு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. எவ்வளவு சுதார்ப்பாயிட்டாரு. ஒரு மைக்கு வேலை செய்யலாம், நம்ம மைக் கொண்டு போனது இன்னொன்னு வேலை பார்க்கணும்னு 2 மைக்க புடிச்சு, சிஎம் சார், அதாவது மரக்கடையில ஒயரை கட் பண்ணுனீங்க, கரண்ட கட் பண்ணுனீங்க, இதெல்லாம் நியாயமா சார்? என்ன சார் மிரட்டி பாக்குறீங்களா? நம்ம ஒண்ணும் தனியால் இல்ல சார் அப்படின்னு அந்த கூட்டம் ரதகலப்படுத்திருச்சீர்களா, பார்த்தீர்களா எங்கள் ரதகத துரோக பதாதிகளை அப்படின்ற மாதிரி. அப்படி படை வெள்ளத்தோட என் சிங்க குட்டிகளும் சிங்க பெண்களும் 2K கிட்ஸுகளும் கத்தன கத்து காது ஜப்பு கிழிச்சிருச்சுங்க. அப்படி எங்க இது வந்து மக்கள் சக்தி சார். 26 எலெக்ஷன்ல அந்த பக்கம் நீங்க, இந்த பக்கம் நாங்க, நம்ம 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னாருங்க. எவ்வளவு தடுத்து பாக்குறீங்களோ அவ்வளவும் அவரோட தொண்டர்களும் ரசிகர்களும் கொடுத்து பார்ப்பாங்கன்றத அந்த அதிபுதியிலேயே தெரியலையா? அலை கடல் என திரண்டு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி அண்ணன் வந்து நின்ன இடம் என்ன மாதிரி இடங்க? எங்க நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? மக்கள் அதிகமா கூடுற இடத்துலதான் எங்களுக்கு நின்னு பேசுறதுக்கு, அதாவது புத்தூர் அண்ணா சிலை கிட்ட காலையில நாகப்பட்டினத்துல ஏற்கனவே மக்கள் நெருக்கடியான இடத்துல ஒரு இடம் கொடுக்குறாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியாயமா சிஎம் சார்? மக்களே, நான் உங்களை வந்து பார்க்க கூடாதா? நான் வந்து உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க உங்களை பார்த்துக்கிறோம்னு மக்கள் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சும்மா பார்க்க வந்த கூட்டமா சிஎம் சார்? இதெல்லாம் ஓட்டுக்கு உண்டான வேட்டான கூட்டம் சார் அப்படின்ற மாதிரி மக்கள் பெரு வெள்ளத்துல அண்ணனை திகச்சு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஊரே கூடி ஒரு தேரை இழுத்த மாதிரி அந்த ரதத்துல அந்த ரதத்துல வந்த அழகு டிவிகே தலைவர் நிரந்தரம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மக்களோட மனசாட்சி.